அண்மை செய்தி முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினுடன் காங்கிரஸ் மூத்த தலைவர் ப. சிதம்பரம் இன்னும் சற்று நேரத்தில் சந்திக்க உள்ளதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. விவரங்களை செய்தியாளர் செலினா வழங்க கேட்கலாம். செலினா, ப. சிதம்பரம் மு.க.ஸ்டாலினை சந்திக்க உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இந்த சந்திப்பு குறித்த விவரங்களை பதிவு பண்ணுங்க. புதுச்சேரியில் சட்டமன்ற தேர்தல் நெருங்க இருக்கக்கூடிய நிலையில் திமுக காங்கிரஸ் இடையே இன்னும் தொகுதி பங்கீடு என்பது உறுதி செய்யப்படாமல் இருக்கிறது. இந்த நிலையில்தான் தற்பொழுது புதுச்சேரி திமுக பொறுப்பாளர் ஜெகத் ரட்சகன் முதலமைச்சர் இல்லத்தில் ஆலோசனை மேற்கொண்டு வருகிறார். அதே போல காங்கிரஸ் மூத்த தலைவர் ப. சிதம்பரமும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினை சந்திப்பதற்காக அவரது இல்லத்திற்கு சென்றிருக்கிறார். குறிப்பாக திமுக காங்கிரஸ் இடையே தமிழ்நாட்டில் பேச்சுவார்த்தை தொடர்ந்து காலதாமதம் ஏற்பட்டு வந்த நிலையில் ப. சிதம்பரம் தான் முதலமைச்சரை சந்தித்து இறுதியாக ஆலோசனை மேற்கொண்டிருந்தார். அதன் தொடர்ச்சியாக தான் ஒப்பந்தம் என்பது கையெழுத்தாகி இருந்தது. இந்த நிலையில் தான் தற்பொழுது இந்த ஆலோசனை என்பது மேற்கொள்ளப்பட இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. முதலமைச்சரை சந்திப்பதற்காக அவர் முதலமைச்சர் இல்லத்திற்கு சென்றிருக்கிறார். இன்னும் சற்று நேரத்தில் முதலமைச்சரை சந்திக்க இருப்பதாகவும் கூறப்படுகிறது. குறிப்பாக நாளை வேட்புமனு தாக்கல் என்பது நிறைவு பெற இருக்கக்கூடிய நிலையில் அதற்கு முன்னதாக திமுக காங்கிரஸ் இடையே அந்த ஒப்பந்தம் என்பது கையெழுத்துவதற்கான வாய்ப்புகள் என்பது தொடர்ந்து இழுபறியில் நீட்டித்து வருகிறது. பேச்சுவார்த்தையும் தொடர்ச்சியாக நடைபெற்று வரக்கூடிய நிலையில் எந்த முடிவும் எடுக்கப்படாமல் இருக்கிறது. குறிப்பாக திமுக கூட்டணியில் காங்கிரசுக்கு போட்டியிடுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதா அல்லது திமுக வரக்கூடிய இந்த புதுச்சேரி சட்டமன்ற தேர்தலில் காங்கிரஸை தவிர்த்து திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய மற்ற கூட்டணி கட்சிகளை வைத்து கூட்டணியில் இந்த தேர்தலை சந்திக்க இருக்கிறதா என்பது தொடர்பாக ஆலோசனை என்பது மேற்கொண்டு வரக்கூடிய நிலையில்தான் ப. சிதம்பரம் இந்த ஆலோசனைக்காக சென்றிருக்கிறார். ப. சிதம்பரம் ஆலோசனை மேற்கொண்ட பிறகாக இறுதி முடிவு என்பது எடுக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதற்கு பிறகாக திமுக சார்பில் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு என்பது வரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. புதுச்சேரியில் தொகுதி பங்கீடு இழுபறி நீடித்து வரும் நிலையில் ப. சிதம்பரம் இன்னும் சற்று நேரத்தில் முதலமைச்சரை சந்திக்க இருக்கிறார். விவரங்களை வழங்கியதற்கு நன்றி செலினா. அண்மை செய்தி முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினுடன் காங்கிரஸ் மூத்த தலைவர் ப. சிதம்பரம் இன்னும் சற்று நேரத்தில் சந்திக்க உள்ளதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. விவரங்களை செய்தியாளர் செலினா வழங்க கேட்கலாம். செலினா, ப. சிதம்பரம் மு.க.ஸ்டாலினை சந்திக்க உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இந்த சந்திப்பு குறித்த விவரங்களை பதிவு பண்ணுங்க. புதுச்சேரியில் சட்டமன்ற தேர்தல் நெருங்க இருக்கக்கூடிய நிலையில் திமுக காங்கிரஸ் இடையே இன்னும் தொகுதி பங்கீடு என்பது உறுதி செய்யப்படாமல் இருக்கிறது. இந்த நிலையில்தான் தற்பொழுது புதுச்சேரி திமுக பொறுப்பாளர் ஜெகத் ரட்சகன் முதலமைச்சர் இல்லத்தில் ஆலோசனை மேற்கொண்டு வருகிறார். அதே போல காங்கிரஸ் மூத்த தலைவர் ப. சிதம்பரமும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினை சந்திப்பதற்காக அவரது இல்லத்திற்கு சென்றிருக்கிறார். குறிப்பாக திமுக காங்கிரஸ் இடையே தமிழ்நாட்டில் பேச்சுவார்த்தை தொடர்ந்து காலதாமதம் ஏற்பட்டு வந்த நிலையில் ப. சிதம்பரம் தான் முதலமைச்சரை சந்தித்து இறுதியாக ஆலோசனை மேற்கொண்டிருந்தார். அதன் தொடர்ச்சியாக தான் ஒப்பந்தம் என்பது கையெழுத்தாகி இருந்தது. இந்த நிலையில் தான் தற்பொழுது இந்த ஆலோசனை என்பது மேற்கொள்ளப்பட இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. முதலமைச்சரை சந்திப்பதற்காக அவர் முதலமைச்சர் இல்லத்திற்கு சென்றிருக்கிறார். இன்னும் சற்று நேரத்தில் முதலமைச்சரை சந்திக்க இருப்பதாகவும் கூறப்படுகிறது. குறிப்பாக நாளை வேட்புமனு தாக்கல் என்பது நிறைவு பெற இருக்கக்கூடிய நிலையில் அதற்கு முன்னதாக திமுக காங்கிரஸ் இடையே அந்த ஒப்பந்தம் என்பது கையெழுத்துவதற்கான வாய்ப்புகள் என்பது தொடர்ந்து இழுபறியில் நீட்டித்து வருகிறது. பேச்சுவார்த்தையும் தொடர்ச்சியாக நடைபெற்று வரக்கூடிய நிலையில் எந்த முடிவும் எடுக்கப்படாமல் இருக்கிறது. குறிப்பாக திமுக கூட்டணியில் காங்கிரசுக்கு போட்டியிடுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதா அல்லது திமுக வரக்கூடிய இந்த புதுச்சேரி சட்டமன்ற தேர்தலில் காங்கிரஸை தவிர்த்து திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய மற்ற கூட்டணி கட்சிகளை வைத்து கூட்டணியில் இந்த தேர்தலை சந்திக்க இருக்கிறதா என்பது தொடர்பாக ஆலோசனை என்பது மேற்கொண்டு வரக்கூடிய நிலையில்தான் ப. சிதம்பரம் இந்த ஆலோசனைக்காக சென்றிருக்கிறார். ப. சிதம்பரம் ஆலோசனை மேற்கொண்ட பிறகாக இறுதி முடிவு என்பது எடுக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதற்கு பிறகாக திமுக சார்பில் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு என்பது வரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. புதுச்சேரியில் தொகுதி பங்கீடு இழுபறி நீடித்து வரும் நிலையில் ப. சிதம்பரம் இன்னும் சற்று நேரத்தில் முதலமைச்சரை சந்திக்க இருக்கிறார். விவரங்களை வழங்கியதற்கு நன்றி செலினா.